பண்ண ஒருத்தர் சப்போர்ட் வச்சு கூட ஒருத்தன் டேரக்டர்னு பேர் வாங்கிட முடியும். பட் ரைட்டிங்ன்றது அப்படி கிடையாது. ரைட்டர்ஸ் எல்லாமே டேரக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டர்ஸ் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு புகழ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எழுதுறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேசணும். சினிமா பற்றி தான். என் பேர் ஹரிகணேஷ் பரமசிவம். என்னை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட பார்க்கலாம். என்ன படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கில் ஒரு சின்ன படம் ஆத்மிகான்னு சொல்லி ஒரு 1 hour மூவி ஒன்று பண்ணி ஓட்டிட்டு ரிலீஸ் ஆச்சு. அது தவிர தமிழில் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இயக்கம் இல்லாமல் இயக்கத்தை தவிர மற்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது சம்மந்தமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். புக்ஸு ஒரு 3 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்னை பற்றியான விஷயங்களெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பார்த்தாலும் என்னை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும். என்ன மாதிரி என் கூட சர்வே பண்ணிட்டு வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலே இந்த சினிமா துறையில் ஒரு நல்ல விஷயத்தை சாதிக்கிறதுக்காக, ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்காக, ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சினிமா ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணது பொறுமையாக இருக்கிற போது தான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ சினிமாவில் நமக்கு என்ன குறைவாக இருக்குது, இங்கே என்ன இல்லை. ஏற்கனவே எடுத்த படங்களையே பார்ட் டூன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா எடுத்த கதையை திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே ஹிட்டான ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தமாகவே வணிக நோக்குக்கு சினிமா போயிடுச்சு. மொத்தமாகவே கொஞ்சம் கூட சினிமாத்தனம் சினிமாக்குன்னு ஒரு இது இல்லாமல் அந்த கலையை வளர்க்காமல் இப்படி அழிஞ்சு போன கலைகள் எத்தனையோ இருக்குது இல்லையா. பல கலைகள் அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி அழிஞ்சு போன கலைகளுக்கு வரிசையில் என்னுடைய நான் உரிமை கொண்டாடி சொல்கிறேன், என்னுடைய சினிமாவும் வந்துடக்கூடாது. அழிதல்ன்றது ஒரு விஷயம் சுத்தமாக அழிஞ்சு போகிறது மட்டும் அழிதல் கிடையாது. மருவி போகிறதும் அழிதல் தான். மருவி போகிறதுனா ஒரு விஷயமாக இல்லாமல் வேறொரு விஷயமாக மாறுதல் அப்படின்றதும் அழிஞ்சு போகிறதுக்கு சமானம் தான். இப்போ நீ ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயம் அப்படியே இருக்கணும். அது அதுவாகவே இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது அழிதல் இல்லை. அது மெச்சூர்ட் ஆகலாம், மேம்படலாம், அதிகப்படலாம், அதில் வளர்ச்சி காணலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அது வேறொன்றாக மாறும் பட்சத்தில், அது வேறொரு விஷயமாக மாறும் பட்சத்தில் அது அழிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். விதை அழிஞ்சு மரம் உருவாகலாம், அது தப்பு கிடையாது. விதையோட வளர்ச்சியின் உச்சம் மரம், அதுதான் உச்சம். அந்த மரம் அரைச்சினால விதை அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த விதை தான் அந்த விருட்சம். ஸோ அதோட வளர்ச்சின்னு அதை தான் சொல்ல முடியும். பட் அது அந்த இடத்த அழிச்சிட்டு வேற ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு தண்டை நட்டு வச்சு அது மரமாயிடுமா என்ன? அப்படி ஒரு காரியங்கள் தான் இப்போ சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. புகழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு, ஃபேம் இஸ் நாட் அ டேலண்ட். ஒருத்தவங்க புகழ் அடைஞ்சிட்டாங்கன்னா அது டேலண்ட் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு புகழ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஏன் இப்படி ஆயிடுச்சுன்றது ரொம்ப பார்க்க பயமாக இருக்குது. ஒரு ப்ரிவென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு டைமிங் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எத்தனை பேர் கேட்பீங்க, யாரெல்லாம் கேட்பீங்கன்றது எனக்கு புரியல. ஆனால் கேட்குறவங்க சினிமாக்காரங்களாக இருந்தால், சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் இது உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. சராசரியாக ரசிகனாக இருந்தால் கூட, சினிமா பார்க்கக்கூடிய ரசிகனாக இருந்தால் கூட என்னுடைய வேதனை உங்களுக்கு புரியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ரீரிலீஸ் அப்படின்ற விஷயத்த நான் தப்பாக சொல்லலை. ஏன் அதுக்கான தேவை இருக்குது. பார்ட் 2 அப்படின்றத நான் தப்பாக சொல்லலை. பார்ட் 1 கதை ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கதையோட தொடர்ச்சியாக ஒரு கதை வரும்போது இன்னும் அது அதிகப்பட்டு போனால் பரவாயில்ல. ஆனால் அதே படத்தை அதே கதையை அப்படியே கொஞ்சம் லைஸாக தூசி தட்டி கொஞ்சம் அப்படி இப்படி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணி ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரியாலிட்டி ஷோவில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமான ஆளுகளாக இருப்பாங்க. அதே மாதிரியான ஆளுகளை அடுத்த சீசனுக்கு இறக்குவாங்க. அப்போ அந்த ரியாலிட்டியோட அந்த எலிமெண்ட்ஸ் அப்படி காப்பாற்றி கொண்டு போகலாம். ஓகே, ரியாலிட்டி ஷோக்கு அது ஓகே. படமும் அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி அதே இப்போ தோசைக்கு மேலே ஒரு விஷயத்தை தூவி விட்டு அதுக்கு ஒரு தோசைன்னு பேர். 100 வகையான தோசை சுட்டாலும் அந்த ஒரே மாவு தான். ஆட் ஆன் பண்ணுற விஷயத்தினால ஒரு விஷயம் பேசிக் மாறிடாதுல்ல. சாப்பிட்றோட டேஸ்ட்டு நமக்கு சேஞ்சஸாக ஃபீல் ஆகுதுன்றதுக்காக பேசிக்கை சேஞ்ச் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ ரைட்டர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை மட்டுமே இந்த சினிமா கரெக்டாக கொடுத்தா, எனக்கு என்ன புரியலைன்னாங்க, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அதுக்கான அடிப்படை ஆதாரம் மூலப்பொருட்கள்னு சொல்கிறோம்ல. ஒரு மூலப்பொருள் இல்லாமல் எந்த விஷயத்தையும் உருவாக்கவே முடியாது இல்லையா. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இப்போ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அதோட மூலப்பொருட்கள்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சுருப்போம். விவசாயத்தை எடுத்துக்கோங்க, விதை நெல்லுன்னு சொல்லி வாங்கி வச்சுருப்போம். விதை நெல்லை யாருமே தீர்த்தர மாட்டாங்க. விதை நெல்லை அப்படியே வச்சுருப்பாங்க. அதை விற்றாலும் அது விதைச்சாலும் மறுபடியும் வாங்கி வைக்கணும். அது ஸ்டாக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ மூலப்பொருள்ன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே எல்லா துறைகள்லையுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. மூலப்பொருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. சினிமாவில் எது மூலப்பொருள் சொல்லுங்கள்.
இவ்வளோ எத்தனை கோடி நீங்கள் சம்பளம் நடிகர்களுக்கு கொடுங்க, எத்தனை கோடிக்கு வேணாலும் நீங்கள் அந்த படத்தை செல் பண்ணுங்கள், ஓடிடிக்கு செல் பண்ணுங்கள், இல்லை தேட்டர் ரைட்ஸில் அதர் லாங்குவேஜ் ரைட்டு என்ன எதில் வேணாலும் செல் பண்ணுங்கள், எத்தனை லட்சம் கோடி எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, 1000 கோடி கூட படம் எடுங்க. ஆனால் அதுக்கான மூலப்பொருள் என்ன? கதை தானே. கதை தானே மூலப்பொருள். எந்த கதாநாயகன் அதில் நடித்தாலும் அந்த கதாநாயகனுக்கே அந்த பெருமையை சம்பாரித்து கொடுக்குறதும் பேர் சம்பாரித்து கொடுக்குறதும் அந்த கதை தான். அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அந்த எழுத்தாளனால் எழுதப்பட்டு சிஸ்டிக்க அது அவனால் வடிவமைக்கப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சால் மட்டும்தானே அந்த விஷயத்தை அந்த ஹீரோக்கே கிடைக்குது. இப்போ வான் புகழ் கொண்ட ஒரு கதாநாயகன் இருக்காருன்னா அந்த கதாநாயகனுக்கு அவ்வளோ பெரிய புகழை கொடுத்தது வந்து ஒரு கதாபாத்திரங்கள் தான். அந்த கதாபாத்திரங்கள் வந்து கதை தான் கொடுத்துச்சு. அந்த கதையை ஒரு எழுத்தாளன் தான் கொடுத்தான். இயக்கம் வேறு, எழுத்து வேறு. இயக்கம் ஒருத்தர் வந்து தனியாக வந்து தன்னுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரு கதையை எப்படி கையாளணுன்ற நாலேஜும் ஒரு ரசிகன் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் போதுமானது. டெக்னிக்கலாக கொஞ்சம் கேமராவை பற்றி தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா இதையும் எப்படி மேனேஜ் பண்ணணும், 24 கிராஃப்டையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரிஞ்சால் கூட ஒருத்தர் டைரக்ட் பண்ணிட முடியும் ஒரு படத்தை. இல்லைனா ஏற்கனவே டேரக்ட் பண்ண ஒருத்தரை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு கூட ஒருத்தன் டேரக்டர்னு பேர் வாங்கிட முடியும். பட் ரைட்டிங்கிறது அப்படி கிடையாது. ரைட்டர்ஸ் எல்லாமே டேரக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டர்ஸ் எல்லாமே ரைட்டராக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த விஷயத்தை பேசி நிறையா பேர் பேசிட்டாங்க. ஏப்பா வெளியே யார்ட்டையாவது கதை தான் வாங்குங்களேன், அதில் என்ன தப்பு இருக்குது? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இதெல்லாம் போட்டால் தான் பேர் கிடைக்குமா என்ன? ஏன் கதை இன்னொருத்தர் பேரில் முதல்ல கதை இலக்கானே ஒரு பேர் போடுவாங்க, திரைக்கதைன்னு இன்னொரு இருந்துட்டு போட்டுமே. இப்போ என்ன தப்பு இருக்குது? அதனால் அவங்ககிட்ட இருந்து நான் கதை வாங்கினேன், அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை நான் கொடுத்துட்டேன். ஏன் இயக்கத்தினால தான் அந்த படம் நல்லா உருவாயிருக்கு. ஏன்னா எழுத்தில் மட்டும் இல்லை, அதை உருவாக்கப்படுத்துகிற இயக்குனரோட திறமையும் இருக்குது. அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக கொண்டு வந்து வெளியே கொண்டு வர சினிமா நடிகர்களுடைய திறமையும் இருக்குது. எல்லாம் சேர்ந்த கூட்டு முயற்சி தான் சினிமா. தனியாக ஒரு ஆளாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் நல்ல ரைட்டர்னால் என் ஒரு பேனாவை மட்டும் வச்சு ஒரு படத்தை இயக்கிட முடியாது. அந்த பேனாவில் தொடங்குற அந்த பயணம் கேமராவில் மூலமாக நடந்து நடிகர்கள் மூலமாக பயணித்து அது கொண்டு போய் எடிட்டிங் டேபிளில் வந்து மாறுபட்டு அங்கே பல ரசிகர்கள் கண்ணுக்கு கொண்டு உங்களுக்கு வந்து நாங்கள் படைச்சு நீங்கள் சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரிவ்யூ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மொத்த கலையும் எங்கே போய் வச்சுட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு ரிவ்யூ பேஸில் போயிடுச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா நினச்சா ஒரு படத்தை பெருசாக்கலாம், இல்லை ஒரு படத்தை ஃபெயில் ஆக்கலாம். நல்ல படங்களே வர்றதில்லை நான் சொல்லலைங்க, நல்ல படங்கள் நிறையா வந்திருக்கு. ஆனால் அந்த படம் எதுவுமே சம்பாதிக்கலை. எப்படி அடுத்தவன் வந்து நம்பி முதல் போடுவான்? அடுத்து எப்படி அந்த படம் இப்போ ஒரு நல்ல கதையோட ஒரு தயாரிப்பாளர் போய் ஒரு இயக்குனர் அப்ரோச் பண்ணாருன்னா, அடையாப்பா இந்த படம்லாம் எடுத்தால் அவார்டு வேணால் வாங்கலாம், ஆனால் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது பண்ண சொல்லுவாங்க. அவன் பணத்தை போடுறானே, அவனுக்கு திருப்பி பணம் கொடுக்கணும்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டேரக்டர்ஸுக்கு இருக்குல்ல. அப்போ ஒரு நல்ல கதை இங்கே வியாபாரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே என்னவா இருக்குது? இப்படி ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏற்கனவே அப்போ உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? எடுத்த படத்தை மட்டுமே திருப்பி ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி ஹிட்டான டயத்தில் அந்த கதை பேசப்பட்டனால தான் மக்கள் வந்து தூக்கி கொண்டாடினாங்க. இன்றைக்கி தூக்கி கொண்டாடின விஷயத்த மறுபடியும் தூக்கி கொண்டாடுங்கன்னு இன்றைக்கி 2K கிட்ஸ் இருக்கிற ஃபீல்டுகளை கொண்டு வந்து நாங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்கோன்னு நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி பண்ணோம் தெரியுமான்ற மாதிரி பழைய பெருமை பேசுகிறதுக்காக தான் இந்த ரீரிலீஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கி படம் கதை எழுதுறதுக்கு இங்கே யாருமே கிடையாதா? நல்ல எழுத்தாளர்களை ஏன் பயன்படுத்த மாட்டுறாங்க? நல்ல திரைப்படங்கள் ஏன் வரமாட்டேங்குது? புதிய கதைகள் ஏன் வரமாட்டேங்குது? அப்படியே தப்பி தவறி ஒரு புது கதை, ஒரு நல்ல ஒரு சொல்லப்படாத ஒரு வித்தியாசமான கதை ஏதாவது சொல்லப்படுச்சுன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூவி மாதிரி ஆகிடுது. கமல் சார் மாதிரி பெரிய ஆளுகள்லாம் கூட கமல் சார் வாட்டர் ரைட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா அவர் தான் சினிமாவே. கமல் சார் இஸ் ஈக்குவல் டு சினிமான்ற அளவுக்கு நல்லா ஒரு மானசீக குருவாகவே ஒரு வச்சுருக்கேன். இந்தியன் 2 பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. கமல் சார் வந்து இப்படி பண்ணியிருக்காருன்னு வேதனையாக இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இந்தியன் 2 அது இதுக்கு முன்னாடி இந்தியன் ஏன் நல்லா இருந்தது, இந்தியன் 2 ஏன் இவ்வளோ ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா வெறுமே மேக்கிங்கை மட்டும் நம்பி. இப்போ சங்கர் சார் வந்து எக்ஸ்ட்ராடனியாக படம் எடுத்துட்டாரு, மேக்கிங் நல்லா இருக்குது, பட்ஜெட்டில் எந்த குறைபாடும் இல்லை, அதை விட இது அதிகமாக தான் இருக்குது, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை? எழுத்து சரியில்லை. எழுத்து நல்லா இருந்தால் மட்டும்தானே அது அக்செப்டபுளாக இருக்கும். பேசுகிற வசனம் எப்படி இருக்குன்றது எழுதி கொடுக்குறவன் எழுதுகிற பற்றி தானே இருக்குது. நீங்கள் அதை மாடுலேஷன் மாற்றி பேசுகிற விதத்துலலாம் நல்லா கொண்டு வந்து அவுட்புட் சூப்பராக இருக்குது, உங்கள் வாய்ஸில் டோனில் கேட்க நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே. அந்த வசனம் நல்லா இருக்கணும்ல. எம்ஜிஆர் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுகள்லாம் மேலே வந்திருக்காங்கன்னா வசனங்கள் தானே. அவங்க வசனங்கள் தானே அவங்க மேலே ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு, காதல் எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அப்போ அதெல்லாம் கொடுத்த எழுத்தாளர்கள், அவங்க பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, அவங்கள ஏன் நம்ம மதிக்க மாட்டோம்? இப்போ அதை மதிக்கிற இண்டஸ்ட்ரியெலாம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்காங்க.
நான் கம்பேரிட்டிவ்லி இப்போ நம்ம தான் எல்லாருமே வந்து பேன் இண்டியான்னு படம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? எல்லாருமே இப்போ வந்து அது ஒரு மொழியில் எடுத்தால் பல மொழிகளில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பேச வேண்டியது என்ன? ஒரு படம் எதை சொல்ல வந்ததோ அதை சொல்லி முடிச்சிருச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை பற்றியான விஷயங்கள், விமர்சனங்கள் மக்கள் சொல்கிறாங்க. மக்களுக்கு அது பிடிக்கலையா மாற்றிடணும். மக்கள் தான் அல்டிமேட்டாங்க, ஜட்ஜ் அவங்க தான். ஃபைனலாக நம்ம எல்லாருமே அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் போராடி படைக்கக்கூடிய அந்த சினிமாவை கொண்டு போய் யார் முன்னாடி நிப்பாட்டுறோம்? அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு காலையிலேருந்து உழைச்ச காசு கொண்டு வந்து அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் 2 மணி நேரம் நிம்மதியாக இருந்துட்டு போகிறதுக்கு தான் இப்போ இங்கே வர்றேன்னு அவன் வந்து உட்காடுறான்னா அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. டிசப்பாயின்ட் பண்ணி அனுப்புறது கிடையாது. படம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து வெளியே வந்த உடனே ரிவ்யூவர்ஸ் அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறாங்க. நல்ல ரிவ்யூஸும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பணம் கொடுத்த உடனே ரிவ்யூ ஹைடெக்காக சொல்கிறதும், பணம் வாங்கினதுக்கப்புறம் வேறு மாதிரி சொல்கிறதும், பணம் இல்லாதப்போ வேறு மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஜெனிவன்லி இங்கே நம்ம யாரை மதிக்கணும் அப்படின்னா ரசிகர்கள் தான். ரசிகர்கள் நீங்கள் மட்டும்தான் எல்லாமே ஃபைனலி. ஸோ எனக்கு நான் இந்த கொந்தளிப்பு எதுக்காக, இந்த சங்கடம் எதுக்காக அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஃபேம் ஆகிறவங்க சாதாரணமாக இப்போ சோஷியல் மீடியா மூலமாக ஃபேமஸ் ஆகி நடிகர்களாக ஒருத்தவங்க வந்ததை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் அப்படி வந்திருக்காங்க. ஆனால் டேலண்ட்டாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணி நடித்து காமிச்சு, பாடி காமிச்சு, வீடியோ போட்டு கண்டினியூவாக அதை செஞ்சுக்கிட்டே இருந்து ஒரு டைம் அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமோ ஒரு வாய்ப்பு கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரும்போது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கேஸ்டிங்காக கஷ்டப்பட்டு அங்கங்கேயும் டேரக்டர்ஸ் அலைஞ்சதும், அதே மாதிரி வாய்ப்பு தேடி நடிகர்கள் போய் அங்கங்கே போய் நின்னது, எத்தனை ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி கடைசியில் சினிமா வாய்ப்பே கிடைக்காம திறந்துட்டு இருக்கவங்களும் இன்றைக்கி நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டா ஃபேமில் இருந்தால் போதும் வந்துட முடியுது. ஆனால் டேலண்ட்டை வச்சு தன்னோட டேலண்ட்டை வீடியோவாக போட்டு ஜெயிச்சு வந்தவங்க வரும்போது சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் வெறுமனே கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணவங்களெல்லாம் கூட்டு வந்து ரியாலிட்டி ஷோஸ் மாதிரி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள மக்கள் மனசில் திணிச்சு அதை தவிர வேறு எதுவுமே பேச விடாமல் நம்ம பண்ணிட்டோம். நேற்று டாபிக் பூரா பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கானா வினோத் வந்து பாக்ஸ் எடுத்துட்டாரு. அதான் டாபிக் நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம பேச வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே பேச விடாமல் இந்த சோஷியல் மீடியா ஃபுல் கவர் பண்ணிடுறாங்க. பேச நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா கண்டென்ட் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன வீடியோ போட்டால் கூட அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் எதை பேச போகிறோம் அப்படின்றது கரெக்டாக பேசினா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் நீடு எல்லாத்துலேயுமே நீடு தான். ஒரு குட்டி குட்டி கண்டென்ட்டாக இருந்தாலும் கண்டென்ட்ன்றதே ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்தால் தான், அது ஒரு ரைட்டிங் பண்ணால் தான். நீங்கள் சும்மா பேசாமல் ஒரு ரைட்டிங் பண்ணி ஒரு விஷயத்தை இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் பேசுகிறது ஓகே. நான் இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன், நான் எழுதி வச்சுட்டு பேச வேண்டாம், உள்ளே இருந்து பேசுகிறேன். இது மாதிரி உள்ளே இருந்து பேசுகிறது ஓகே. பட் நான் ஒரு நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தேவை. என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், என்ன கேரக்டராக பண்ண போகிறேன், என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது ரீச் ஆகும். ஸோ ரைட்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கான வேல்யூவை இந்த ஃபீல்டு கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மதிப்பு வந்து அந்த படங்கள் எல்லாமே எவ்ரி ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம தயார் பண்ண உடனே அது குவாலிட்டி டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம்ல. குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு ISI முத்திரை குத்தி இது குவாலிட்டி, இது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும். பட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணாமே மார்க்கெட் பண்ணால் எப்படி? ஒரு ஸ்க்ரீன் பிளேவை டெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து அதோட கிரிட்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே அனலைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள போய்ட்டு ஸ்க்ரீன் பிளே டாக்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு போய் காட்டுங்க. அவங்களோட பேசிக் ரைட்டிங்கை கொஞ்சம் மெச்சூர் பண்ணுங்கள். இல்லைனா நல்லா எழுதக்கூடிய எழுத்தாளர்களை அப்ரோச் பண்ணி கதை எழுதுங்க, கதையை வாங்குங்க, புதிய கதைகளை புதிய படைப்புகளை மக்களுக்கு கொடுங்க. பழைய சோத்தையே திருப்பி கொடுக்காதீங்க. பழைய சோறு ஆரோக்கியம் தான், அதுக்காக திருப்பி அதே சாப்பிட்டு இருக்க முடியுமா? ஏன் நாங்களாம் பிரியாணி சாப்பிடக்கூடாது, பழைய சோறு தான் சாப்பிடணுமா? புதிய படைப்புகளை படைக்கிறதுக்கு என்ன? ஸோ எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன் இந்த ஆதங்கம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. சமீப காலமாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே புதிய களங்களோடு வர்ற படங்களை ஓட விட மாட்டேங்கிறாங்க. புதிய கதைகளோடு வர்ற படங்கள் ஓட மாட்டேங்குது. தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, மார்க்கெட் இல்லை, போராடிட்டு இருக்காங்க. இப்போ சல்லியன் ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு கிடைக்காம எல்லாரும் புலம்புனாங்க. சுரேஷ் காமராஜ் சார் தான் ப்ரொடியூசரு, அவர் பணம் போட்டுட்டு அவர் புலம்புறாரு. எல்லாருமே போராடுறோம், ஒரு நல்ல கருத்து சொல்ல முடியல. அப்போ எங்கே இருக்குது சுதந்திரம்? எல்லாமே இப்போ மொத்தமாக போய் எங்கே லாக் ஆகிருக்கோம் அப்படின்னா வணிகம். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயம் எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும் அது வியாபாரம் ஆகிட்டா ஓகேன்னு ஆகிடுது. ஆனால் நல்ல பொருட்கள் எல்லாம் வந்து கூவி விற்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அவலநிலை பார்த்தீங்களா இது? பட் இந்த அவலநிலை வரக்கூடாதுன்னா தமிழ் சினிமா மற்ற இண்டஸ்ட்ரியை விட நல்லா, மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேரிசன் கூட வேணாம், எல்லா இண்டஸ்ட்ரியுமே நல்லா வரணும். கண்டிப்பாக அப்படி நல்லா வரணும்னா கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப முக்கியம் கதை தான். ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுத்துக்கோங்க, லார்ஜாக பணம் போட்டிருப்பாங்க, பெரிய மில்லியன் கணக்கில் பணம் போட்டிருப்பாங்க, பல ப்ரொடியூசர்ஸ் அதில் இருப்பாங்க. அத்தனை ப்ரொடியூசர்ஸும் லீகலாக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கிளியராக இருக்கும். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னு அவங்களுக்குள்ள கிரேன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதில் கதை எழுதுகிறவங்க, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே எத்தனை பேர் ரைட் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஊதியங்கள் இருக்கும்.
அந்த 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 ஸ்கெட்சு கரெக்டாக இருக்கும். அது அவங்க ரைட்டிங் அந்த கிரெடிட்ஸில் போடுறதுல கூட அவங்க தெளிவாக கிரெடிட்ஸ் போட்டிருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன பேர் கிடைக்கணும், அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அத்தனை பேருக்குமே யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் எதுலேயுமே நம்ம குறை வைக்கல. ஆனால் நம்ம குறை வச்சிருக்கிற ஒரே மேட்ரு என்னென்னா அந்த ரைட்டர்ஸ் அப்படின்ற மேட்ரு மட்டும்தான். ஒருவேளை தப்பித்தவறி ஒருத்தர் வந்து ஒரு ரைட்டரோட கதையை எடுத்து படமாக பண்ணிட்டா கூட அந்த ரைட்டருக்கு ஒரு நன்றி கார்டு போட்டு ஓரத்தில் போட்டு விட்டு அவங்கள கழட்டி விட்டுறாங்க. அந்த டேரக்டருக்கு தான் அல்டிமேட்டாக எல்லா புகழும் போய் சேருது. அந்த அந்த டேரக்டர் அவ்வளோ திறமையை இயக்குனதுக்கு காரணமே அந்த கதை தான் அப்படின்றது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நான்லாம் முன்னுக்கு வரதுக்கு போராடிட்டு தாங்க இருக்கேன். என்கிட்டலாம் கதைகள் நிறைய இருக்குது. ஆனால் கதைகள் வச்சிருந்தும் முன்னுக்கு வர முடியல. இன்றைக்கி ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபேமஸ் ஆகி மேலே போகிறவங்கலாம் நிறைய பேரை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து பொறாமையான்னு கேட்பீங்க. பொறாமைலாம் இல்லைங்க. நான் ஏங்க பொறாமப்பட போகிறேன்? என்கிட்ட இல்லாத ஒன்று ஒருத்தவங்கள்ட்ட இருந்தால் தான் நம்ம பொறாமப்படணும். என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் கொண்டு வர முடியலன்னு ஆதங்கப்படுறேன். இது பொறாமை கிடையாது. அந்த வேதனையை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் சொன்ன கருத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தயவு பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வர்ற விஷயத்தை தெளிவாக இன்றைக்கி சொல்கிறேன். ரைட்டர்ஸை மதிக்கும் பட்சத்தில் சினிமா எங்கேயோ போகும். கண்டிப்பாக நம்மகிட்ட ஏகப்பட்ட இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சுருக்க கதையெல்லாம் எடுத்து பாருங்கள். இருக்கிற கதையை மட்டுமே போதுமானது. இண்டஸ்ட்ரி மொத்தமும் புது புது படமாக எடுக்கிற அளவுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான கதையெல்லாம் வச்சுருக்காங்க. எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் த ரைட்டர்ஸ். அதுதான் நான் கேட்குறேன். சினிமா போகிற பாதை கஷ்டமாக இருக்குன்றனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதை பார்த்துட்டு புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எழுதுகிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. முதல் விஷயம் வாய்ப்பு கொடுங்க. நன்றி.